வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக் மெயின்டெனன்ஸை பற்றி நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இப்போது பைக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தினமும் பைக்கில் தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி போகும்போது நம்ம நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. நிறைய பேரோட உடல் உறுப்புகள் வந்து சேதமாகுது. அதனால் திரும்ப அவங்க வண்டியே ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்க வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாகுது. அந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படுற இந்த சாலை விபத்துகள் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம வந்து பைக்கை ஓட்டுறது, பாதுகாப்பாக எப்படி பயணம் பண்ணுறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பைக் டிரைவிங்கிறது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான வேலை. ஒரு காரு, ஆட்டோ, பஸ்ஸு, லாரி கூட ஒரு மினிமம் சேஃப்டியாவது அந்த வண்டியில் இருக்கும். ஆனால் பைக்கில் வந்து எந்த விதமான சேஃப்டியுமே கிடையாது. நம்ம பைக்கில் வந்து நம்ம தானாக கீழே வந்தாலும் சரி, நம்ம காரில் மோதினாலும் சரி, லாரியில் மோதினாலும் சரி, பஸ்ஸில் மோதினாலும் சரி, இல்லை நாய் மேலே மோதினாலும் சரி, அதில் சேதாரணமோ பைக் ஓட்டுறவங்களுக்கு தான். அதனால் பைக் ஓட்டுறது தான் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலையாக நான் பார்க்குறேன் ரோட்டில். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 விதமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 20 விதமான டிப்ஸ் நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம 95% ஆக்சிடென்ட் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் பயன்படுத்தி தான் நான் ட்ரைவ் பண்ணுறேன். எப்பவுமே வந்து மெக்கானிக்னாலே கொஞ்சம் வண்டியை வந்து கரெக்டாக தான் ஓட்டுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை எல்லாருமே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பைக்கே வந்து அதே தொழிலாக இருக்கும்போது பைக் பற்றி எல்லா விஷயமும் தெரியும், ஓரளவுக்கு நல்லா சேஃப்டியாக வண்டி ஓட்டுவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு மெக்கானிக் ஆகிய நான் எப்படி வண்டி ஓட்டுறேன், நான் ஒரு 7-8 வருஷமாக வந்து எந்த விதமான சின்ன ஆக்சிடென்ட் எனக்கு நடந்ததே கிடையாது. அதாவது நாய் குறுக்க வந்துச்சு, திடீர்னு குறுக்க வந்துட்டாங்க, பள்ளம் வந்துச்சு, அந்த மாதிரி நான் எந்த விதமான காரணமும் சொல்லி எந்த ஆக்சிடென்ட் நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் எல்லாத்தையுமே எதிர்பார்த்தா வண்டி ஓட்டுவேன். அது எப்படி நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுபவத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் நிறைய பேர் வந்து பைக் ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்படுறாங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லாத நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் தான். இது எல்லாருமே சொல்கிறது தான். கண்டிப்பாக ஒரு பைக்லேயும் சரி, கார்லேயும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சைடு மிரர், அதாவது ரியர் வியூ மிரர்னு சொல்லக்கூடிய சைடு மிரர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சைடு மிரர் இருந்துச்சுனாலே, சைடு மிரரை பார்த்து நம்ம வண்டி ஓட்ட பழகிட்டோம்னாலே கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு 80% விபத்துகளை தவிர்க்க முடியும். அது வந்து யாருமே மறுக்க முடியாத உண்மை. கண்டிப்பாக சைடு மிரர் இருக்கணும். நம்ம ஸ்டைலுக்காகவோ இல்லை நம்ம டிராஃபிக்கில் சரியாக ஓட்ட முடியல, சைடில் இடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காரணத்துக்காகலாம் வந்து சைடு மிரர் கழட்டி வைக்காதீங்க. கண்டிப்பாக சைடு மிரர் வச்சு வண்டி ஓட்டுங்க. அது சைடு மிரரை பார்த்து ஓட்ட பழகிங்க. உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் நல்ல ஒரு சேஃப்டியான ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம 360 டிகிரி நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும்போது நம்ம வந்து பாதுகாப்பான ட்ரைவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருக்கணும். வண்டியை வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ரோட்டில் நடக்கிற எல்லா ஆக்சிடென்ட்டுமே 95% மனிதர்களோட தவறால் தான் நடக்குது. 95% எப்படி சொல்கிறேன்னா, ஒன்று ஏதாவது ஒரு வண்டி வந்து கேர்லெஸ்ஸாக வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க, இல்லை குடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து ஏதாவது 95% பார்த்திங்கன்னா மனிதர்களோட தவறால் தான் வந்து விபத்துகள் நடக்குது. மீதி 5% பார்த்திங்கன்னா ஏதாவது கால்நடைகள், நாய்கள் அந்த மாதிரி ஏதாவது குறுக்கில் வந்துடலாம். அது வந்து நம்ம எதிர்பார்க்காத அந்த 5% நடக்கிற விபத்து. அது அந்த 95%லேயும் நீங்கள் கேட்கலாம், இல்லை இப்போது திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அது வந்து இயற்கை தானே கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு வண்டி திடீர்னு பஞ்சர்லாம் ஆகாது. அந்த டயரை ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணாது யாரோட தப்பு? அந்த வண்டி ஓனரோட தப்பு, அந்த வண்டியோட டிரைவரோட தப்பு. அதுவும் மனிதரோட தவறால் தான் வந்து அந்த விபத்து நடக்குது. அதனால் 95% வந்து நம்மளோட தவறால் தான் நடக்குது. அதனால் வண்டியோட மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது வண்டியில் வந்து ரெகுலராக டயர் ப்ரெஷர் செக் பண்ணணும், டயர் கண்டிஷன் செக் பண்ணணும், செயின் ஸ்ப்ராக்கெட்டு, இண்டிகேட்டர்ஸ் கண்டிப்பாக எரிதான் செக் பண்ணணும். எவ்ரி வீக்ஸ் ஒவ்வொரு வாரமும் இண்டிகேட்டர் 4 எரிதான் செக் பண்ணுங்கள். டேஞ்சர் லைட் கரெக்டாக எரிதான் செக் பண்ணுங்கள். பிரேக் லைட் கரெக்டாக 2 பிரேக் அப்ளை பண்ணும்போதும் பிரேக் லைட் எரிதான் செக் பண்ணுங்கள். ஹெட்லைட் எரிதான் செக் பண்ணணும், ஹாரன் எரிதான் செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து முக்கியமானது. இதெல்லாம் செக் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். அதெல்லாம் அதாவது நம்ம டேர்னிங் திரும்பும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா டேர்னிங் கிட்ட போயிட்டு இண்டிகேட்டர் போட்ட உடனே திரும்பிடுவாங்க. அந்த மாதிரி திரும்பக்கூடாது. நம்ம ஒரு டேர்னிங் திரும்ப போகிறோன்னா நமக்கு முன்னாடியே தெரியும், ஒரு மினிமம் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியாவது நம்ம இண்டிகேட்டர் போடணும். அப்போ தான் வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டதை மற்ற டிரைவருங்க வந்து கவனிப்பாங்க. அவங்க வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வண்டி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவாங்க. நம்ம சேஃப்டியாக டேர்ன் பண்ண முடியும். சில பேர் இண்டிகேட்டர் போட்ட உடனே திரும்பிடுவாங்க. அந்த மாதிரி திரும்பக்கூடாது, ரொம்ப தப்பு அது. அதே மாதிரி சில பேர் இண்டிகேட்டரே போட மாட்டாங்க. அவங்க சிறுக்கு லெஃப்ட் ரைட்டு மாணவரே திரும்பி போயிட்டு இருப்பாங்க. அதுவும் தப்பு. அந்த மாதிரி பண்ணாலும் கண்டிப்பாக விபத்து நடக்கும். அதே மாதிரி டேர்னிங்கில் கண்டிப்பாக ஹாரன் யூஸ் பண்ணணும். அதாவது ஹாரன் எதுக்காகனா, இப்போ நான் வண்டி ஓட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே டேர்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக என் கை வந்து ஹாரனுக்கு போயிடும். நைட் டைமில் நான் வந்து வில்லேஜ் சைட்லாம், நம்ம ஊரில் வில்லேஜ் சைடு தான், நைட்டில் எங்கேயாச்சும் ஒரு 10 மணி 12 மணி கூட வெளில போய்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து ரோட்லலாம் வந்து 10 மணிக்கு மேலே வண்டிங்க எதுவும் போகாது. நம்ம ஏதாவது ஒரு வேலையாக போகும்போது என் கூட யாராச்சும் வருவாங்க. அப்போ நான் ஹார்ன் அடிச்சுட்டே போவோம். டேர்னிங் வந்துச்சுன்னா அவங்க கேட்பாங்க, ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஹார்ன் அடிச்சுன்னு 12 மணிக்கு எவன்டா ரோட்டில் வர போகிறான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்படிலாம் கிடையாதுப்பா, நம்ம 12 மணிக்கு போகிறோம். அதே மாதிரி வேறு யாராவது 12 மணிக்கு வரதுக்கு வேலை இருக்கலாம் அவங்களுக்கு. அதனால் நம்ம மட்டும்தான் போகிறோம்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிக்காமல் போகக்கூடாது. அதாவது டேர்னிங் வந்தால் கண்டிப்பாக ஹார்ன் அடிச்சிடணும். அது வந்து ரூல்ஸ். ஏன்னா அப்போ தான் வந்து எதிர்க்கு வரவங்களுக்கு ஓகே டேர்னிங் எதிர்க்கு ஒரு வண்டி வருதுன்னு சொல்லிட்டு தெரியும், அவங்க கேர்ஃபுல்லாக வருவாங்க. இல்லை லைட் வந்து டிப் பண்ணலாம் டேர்னிங்கில், அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி பண்ணும்போதும் எதிர்க்க வர டிரைவர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும், அதாவது எதிர்க்க வண்டி வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கேர்ஃபுல்லாக வருவாங்க.
அதனால கரெக்டாக நம்ம டேர்னிங்கில் வரும்போது கண்டிப்பாக ஹார்ன் அடிக்கணும். இல்லை நைட் டைம் வந்தால் ஹை பீம் லோ பீம் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா எதிர்க்க வர வண்டிக்காரங்க புரிஞ்சுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். அதாவது எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரோம்னு சொல்லிட்டு பின்னாடி எழுதியிருப்பாங்க. அந்த 10 மீட்டர் இடைவெளி எதுக்காகனா அதுதான் வந்து பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னால் நம்ம இப்போ ஒரு வண்டி போயிட்டு முன்னாடி நம்ம அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டுருக்கோம். அந்த வண்டி திடீர்னு சடன் பிரேக் அடிக்கும்போது அந்த வண்டி பிரேக் அடித்ததை முதல்ல நம்ம கண்ணு பார்க்கணும். நம்ம கண்ணு பார்த்துட்டு அந்த வண்டி நிற்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்து அந்த சிக்னலை மூளைக்கு அனுப்பணும். அந்த சிக்னலை மூளை என்ன பண்ணணும்னா அந்த வண்டி நின்றுச்சுன்னு சொல்லிட்டு உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம காலுக்கு பிரேக் போட சொல்லி சிக்னல் அனுப்பணும். அதுக்கப்புறம் நம்ம காலை எடுத்து பிரேக் படல் மேலே வச்சு பிரேக் அழுத்தணும். பிரேக் அழுத்தினதுக்கப்புறம் அந்த வண்டி நிற்கணும், பிரேக் அப்ளை ஆகிட்டு நிற்கணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செகண்ட், மினிமம் ஒரு 1-2 செகண்ட் ஆகிடும். அந்த 2 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு 10 மீட்டர் கிராஸ் பண்ணிடும். அதுக்காக அந்த 10 மீட்டர் கிராஸ் பண்ணி போய்ட்டு அந்த வண்டியில் முட்டிட்டு தான் நிற்கும். அதனால் அந்த 10 மீட்டர் கேப் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டும் கிட்ட சுகுராக ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் கேப்பில் நம்ம போகும்போது அவங்க பிரேக் அடித்த உடனே நம்ம இவ்வளோ வேலை செய்யறதுக்கு 1 செகண்ட் ஆகிடும். அந்த 1 செகண்டில் நம்ம ஆக்சிடென்ட் ஆகிட்டு நமக்கு பாதிப்பு தான் வரும். அதனால் எப்போயும் 10 மீட்டர் கேப் விட்டு ஓடும்போது என்ன ஆகும்னா இந்த எல்லா ப்ராசஸுமே அந்த 1 செகண்ட் நடந்துடும். அந்த 1 செகண்ட் நம்ம பிரேக் அடிக்கும்போது வண்டி கரெக்டான பாதுகாப்பான தூரத்தில் நின்றுடும், இல்லைனா முட்டிட்டு தான் நிற்கும். அதனால் நம்ம எப்போயுமே வண்டி ஓட்டும்போது 10 மீட்டர் கேப் விட்டு வண்டி ஓட்டணும். எதிர்க்கு போகிற வண்டிக்கும் நமக்கு மினிமம் 10 மீட்டராவது கேப் இருக்கணும். அதுவும் இல்லாமல் சில பேர் நம்ம NHலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ லாரி பின்னாடியோ பஸ் பின்னாடியோ ஒருத்தர் ரொம்ப சுகராக போயிட்டு போனோம் பைக்கில். அப்போ என்ன ஆகுனா எதிர்க்க வந்து NHல பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த சில நேரத்தில் நாய்லாம் அடிப்பட்டு செத்து போயிருக்கும், நடு ரோட்டில் கிடக்கும், இல்லை ஒரு பள்ளம் வரும். அந்த லாரி டிரைவரோ பஸ் டிரைவரோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாய் மேலே ஏற்றாமல் இருக்கிறதுக்காக சென்டர் பண்ணி போயிடுவாங்க. அந்த பள்ளத்தில் விடாமல் இருக்கிறதும் அதே சென்டர் பண்ணி போயிடுவாங்க. நம்ம அந்த வண்டிக்கு சென்டர் பண்ணி நம்ம வந்துட்டு இருப்போம் பின்னாடி. அப்போ நமக்கு அந்த திடீர்னு அந்த நாயோ அந்த பள்ளமோ குறுக்க வந்து நிற்கும் போது நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிரேக் அடிக்க முடியாது. அந்த நாய் மேலேயோ இல்லை பள்ளத்து மேலேயோ ஏற்றி நம்ம கீழே விழுந்து நம்ம அடிப்படும், பின்னாடி வர வண்டி நம்ம மேலே ஏறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது. அதனால் NHல வண்டி ஓட்டும் போது மேக்ஸிமம் அந்த 10 மீட்டர் இடைவெளியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. அது அடுத்து பிளைண்ட் ஸ்பாட்ன்றது முக்கியமானது. அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ், லாரி பஸ் இந்த மாதிரி வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா டிரைவரால் வந்து அந்த வண்டியை சுற்றி இருக்கிற 360 டிகிரி, அதாவது 360 டிகிரி அவங்களால வந்து பார்க்க முடியாது. அந்த மிரரில் எவ்வளோ தூரம் தெரியுதோ அது வரைக்கும் தான் அந்த டிரைவரால் வந்து தெளிவாக பார்க்க முடியும். அந்த மிரரில் தெரியாத பகுதி தான் வந்து பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, அந்த டிரைவரால் பார்க்க முடியாத பகுதியை. அந்த பிளைண்ட் ஸ்பாட்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது நம்ம நிற்கிறது அந்த டிரைவரால் பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய லாரிலையோ பஸ்லையோ இருக்கிறவங்கள ஒரு சின்ன 2 வீலர் அங்கே நிற்கிறத சில இடத்துல நிற்கும் போது அவங்களால பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அது நம்ம நிற்க தெரியாமல் நம்மளால் ஏற்றி இறக்கிட்டு போயிட்டே வந்துடுவாங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஹெவி வெஹிக்கிள்ஸை சுற்றி ஒரு மீட்டருக்கு நம்ம கிட்ட நெருங்கி போகவே கூடாது. அதாவது நேஷனல் ஹைவேஸ்லையும் சரி டிராஃபிக்லையும் சரி அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அந்த 1 மீட்டர் இடைவெளி விட்டு தான் நிற்கணும். அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பிளைண்ட் ஸ்பாட்டுக்குள்ளே போகவே போகாதீங்க. அடுத்து முக்கியமான விஷயம் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். அதாவது எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் குடிச்சிட்டு மட்டும் வண்டி ஓட்டாதீங்க. அதே மாதிரி எந்த போதையிலையும் சரி குடிச்சிட்டு தானே ஓட்டக்கூடாது, நான் வேறு போதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேறு போதை எடுத்துகிட்டு ஓட்டக்கூடாது. அதாவது போதையில் வண்டி ஓட்டவே கூடாது. அது கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். குடிச்சிட்டு யாராலையுமே வந்து நிதானமாக வண்டி ஓட்டவே முடியாது. அது அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நான் எவ்வளோ குடித்தாலும் கரெக்டாக வண்டி ஓட்டுன்ட்டு. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் துணை இருக்காது. அதனால் வந்து எப்போது ஒரு நாள் கண்டிப்பாக அதோட பலனை அனுபவிச்சிருவாங்க. குடிச்சிட்டு மட்டும் எந்த சூழ்நிலையும் வண்டி ஓட்டாதீங்க. அதே மாதிரி செல்ஃபோன், அதை வண்டி ஓட்டும்போது தயவு செஞ்சு செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நான் செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் நான் ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் வந்துச்சுன்னா எடுக்க மாட்டேன். அப்படி திரும்ப ஃபோன் வந்துட்டு இருந்தால் வண்டியை ஓரம் கட்டி தான் பேசுவேன். ரன்னிங்கில் மேக்ஸிமம் ஃபோன் அவாய்ட் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கவே மாட்டேன். அது முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல். அதாவது நம்ம வேகமாக ஓட்டலாம், பிரச்சனையே இல்லை. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், வேகம் விவேகம் அல்லன்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லுவாங்க. நிறைய வண்டிக்கு பின்னாடி எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வேகம் விவேகம் அல்லன்றது பழமொழி தான். அதே வேகத்தையே நம்ம விவேகமாக பயன்படுத்தினா விபத்தை தவிர்க்கலாம். எப்படின்னா எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேகம் போகணுமோ அந்தந்த இடத்துல அவ்வளோ வேகம் போகணும். ஒரு NHல நீங்கள் ஒரு 80, 90, 100 கூட போகலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நேஷனல் ஹைவேஸில் போகலாம். அதே ஒரு ஸ்டேட் ஹைவேஸில் நீங்கள் ஒரு 60லேருந்து 80க்குள்ளே போகிறதா நமக்கு சேஃப்டி. ஒரு தெருக்குள்ளே டவுனுக்குள்ளே ஓட்டும்போது மேக்ஸிமம் 40, 50க்குள்ளே ஓட்டதான் நமக்கு சேஃப்டி. அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேகம் போகணுமோ அந்த வேகத்தை ஃபாலோ பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டவுனுக்குள்ளேயோ ஒரு வில்லேஜுக்குள்ளேயோ நம்ம வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக 40க்குள்ளே தான் வண்டி ஓட்டணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு தெருவுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு பால் ஒன்று உருட்டுன்னு வந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு பால் ஒன்று உருண்டுட்டே வரும். அந்த பாலை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா வண்டி ஸ்லோ பண்ணிடணும். ஏன்னா ஒரு பால் ஒன்று ரோட்டில் உருண்டு வருதுன்னா கண்டிப்பாக அந்த பால் பின்னாடி ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த பால் எடுத்து ஒரு குழந்தை ஓடி வரும் ரோட்டில். அந்த குழந்தை வந்து அதோட மைண்டில் பால் மட்டும் தான் தெரியும். ரோடு இருக்குது, இது ரோட்டில் இருக்கா, இல்லை ரோட்டில் வண்டி வரும் மட்டும் தான் குழந்தை யோசிக்காது. திடீர்னு குறுக்க வந்து நிற்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பால் வரது கவனிக்காமல் நம்ம வேகமாக போனோம்னா அந்த குழந்தை மேலே ஏற்றி ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதனால் ஒரு சிட்டிக்குள்ளே போகும்போது மினிமம் ஸ்பீடில் போங்க, மேக்ஸிமம் ஸ்பீடில் போகாதீங்க. அதே மாதிரி ஏதாவது பாலோ ஏதாச்சும் உருண்டு வந்தாலும் நம்ம உடனே வண்டியை ஸ்லோ பண்ணிடுங்க. ரோடு ஓரத்தில் ஒரு நாய் நிற்குதுன்னா கண்டிப்பாக வண்டியை ஸ்லோ பண்ணுங்கள். ஒரு நாயோ இல்லை ஒரு ஆடு மாடு எது இருந்தாலும் வண்டியை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிங்கன்னா அது கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வேகமாக. அது எப்போ வேணாலும் குறுக்க வராதுன்ற எண்ணத்தில் போகக்கூடாது. கண்டிப்பாக குறுக்க வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஏன்னா விபத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா
எதிர்பார்க்காம நடக்கத்தான் விபத்துன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எதிர்பார்த்து போகணும்னு வச்சிங்களேன், விபத்து நடக்காது. கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணலாம் அதை. அதனால் எதிர்பார்த்து வண்டி ஓட்டுங்க, பிரச்சனையே வராது. அடுத்து ஹெல்மெட்டு கட்டாயம் இப்போ எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அது முக்கியம், எல்லாருக்குமே அதோட முக்கியத்துவம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. ஹெல்மெட்டை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம உடம்புல வந்து முக்கியமான பகுதி தலையை பாதுகாத்தாலே வந்து ஓரளவுக்கு உடம்பை பாதுகாத்துக்கலாம். அதுவாக ஹெல்மெட் போட்டால் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு திமிராக வண்டி ஓட்டக்கூடாது. ஏன்னா தலையை மட்டும் காப்பாற்றி ஒன்றும் பண்ண முடியாது, மற்ற உடம்பையும் காப்பாற்றி ஆகணும். அதுக்கு நம்ம சேஃப்டியாக வண்டி ஓட்டி ஆகணும். ஹெல்மெட் அவாய்ட் பண்ணாதீங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் நம்ம வேகத்தை வந்து குறைஞ்சபட்சம் பாதியாக குறைச்சிடுங்க. இப்போ நார்மலாக நம்ம ஒரு ரெகுலராக போகிற ரோட்லேயே கூட நான் ரெகுலராக ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்டணும்னு வச்சிங்களேன். அதுவே ஒரு மழை டைமில் என்ன பண்ணால் அது 40 கிலோமீட்டராக குறைச்சிடுங்க. ஏன்னா மழை டைமில் வந்து பிரேக் கண்டிப்பாக அது முழுமையான வேலையை செய்யாது. ஏன்னா நம்ம தண்ணி வந்து தரையில் தண்ணியாக இருக்கும், நம்ம பிரேக் அடிச்சுன்னு வச்சிங்களேன் டயர் நின்றோம். ஆனால் ரோட்டில் வண்டி நிற்காது, வண்டி உருட்டிட்டு தான் போவோம். அந்த ரோடுக்கும் டயருக்கும் நடுவில் வந்து ஒரு அதாவது லூப்ரிகேஷன் மாதிரி வந்து தண்ணி வந்து வேலை செய்யும்போது என்ன ஆகுனா டயர் வந்து பிரேக் அடிச்சதுக்கப்புறம் வண்டி நிற்காமல் தேய்ச்சிட்டே போவோம், நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் மழை காலத்தில் கண்டிப்பாக வந்து வேகத்தை வந்து குறைச்சிருங்க. 60 வண்டி ஓட்டுவீங்கன்னா ரெகுலராக அந்த மழை டைமில் என்ன பண்ணி 40 ஓட்டுங்க, பிரச்சனையே இல்லை. நமக்கு வந்து டைம் எப்போனாலும் இப்போ ஒரு 5 நிமிஷம் லேட்டாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 5 நிமிஷத்தால் நம்ம உடம்பு உயிரோ போயிடக்கூடாது, அது முக்கியமானது. அதனால் மழை டைமில் கண்டிப்பாக வேகத்தை பாதியாக கூட குறைச்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்து முக்கியமான விஷயம், ஹெட்செட் போட்டு மியூசிக் அதாவது பாட்டு கேட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க, ரொம்ப தப்பான விஷயம் அது. நானும் அந்த தப்பு ஆரம்பத்தில் பண்ணியிருக்கேன். ஹெட்செட் போட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி 100 110 பறக்கும், நமக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அந்த மாதிரி போகும்போது, அதுவும் பிடிச்ச பாட்டு கேட்கும்போதெல்லாம். ஆனால் அது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம அந்த மாதிரி சவுண்டை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டி போகும்போது நமக்கு சைடில் நான் வண்டி நம்ம கவனிக்க மாட்டோம், நம்ம மைண்ட் வந்து ரோட்டில் இருக்காது, அடிக்கடி டைவர்ட் ஆகிட்டே இருக்கும் பாட்டு மேலே. ரெண்டாவது ஹார்ன் அடிச்சாலும் நம்ம கேட்காது, வண்டியில் ஏதாவது எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வந்தாலும் நம்ம கேட்காது, எதுவுமே கேட்காது. அதனால் அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டு வண்டி ஓட்டாதீங்க. இதெல்லாத்தை விட முக்கியமானது டிராஃபிக் ரூல்ஸை, கொஞ்சம் பேசிக் ரூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். டிராஃபிக் ரூல்ஸ்னால் அதாவது எல்லா ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா சைன் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த சைன் போர்டோட அர்த்தம் என்ன, அந்த டிராஃபிக் சிக்னலோட அர்த்தம் என்ன, இதெல்லாம் வந்து பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே போதும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அது கிட்டத்தட்ட 500 சிம்பிள் மேலே இருக்குது, அவ்வளோ நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. ஓரளவுக்கு முக்கியமான நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற டிராஃபிக் சிக்னலை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும், சிம்பிளோட அர்த்தம் நம்ம மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும். நம்ம வண்டி ஓட்டி போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போயிட்டு வச்சிங்கன்னா அந்த ரோடு ஓரத்தில் இருக்க அந்த சைன் போர்டெலாம் பாருங்கள். டிராஃபிக் சிக்னல் அதை சிம்பிள்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது ஸ்பீட் பிரேக் வரப்போதுனா ஸ்பீட் பிரேக் போட்டிருப்பாங்க, டேர்னிங் வரப்போதுனா டேர்னிங் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கவனித்து வண்டி ஓட்டுங்க. அப்போ தான் நம்ம வந்து எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தாலோ இல்லை ஒரு டேர்னிங் வந்தாலும் நம்ம வந்து அதனால் ஒரு விபத்து நடக்காமல் நம்ம தவிர்க்க முடியும். அதனால் வண்டி ஓட்டும் போது ரோடை மட்டும் பார்த்து ஓட்டாமல் ரோடு சைடில் இருக்கிற அந்த சைன் போர்ட்ஸையும் பார்த்து வண்டி ஓட்ட கற்றுக்கணும். அடுத்து முக்கியமான விஷயம், மற்ற டிரைவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அதாவது நம்ம வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருப்போம். இப்போ நான் ஒரு ஹை ஸ்பீடு சிசி வண்டியை வச்சுருக்கேன்னு வச்சிங்களேன். இப்போ நான் போயிட்டே இருக்கும்போது ஒரு லோ ஸ்பீடு சிசி வண்டியை நான் ஓவர்டேக் பண்ணி போதுன்னு வச்சிங்க, உடனே நம்ம ஏன்னா இவெல்லாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள தேவையில்லாமல் ட்ரேஸ் பண்ணுறது, அவங்கள ஃபாலோ பண்ணி போய் ஓவர்டேக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களோட அர்ஜென்ட்டாக வேகமாக போகிறாங்க, நமக்கு அர்ஜென்ட்டில் நம்ம பொறுமையாக போகலாம், பிரச்சனை இல்லை. அது மாதிரி ரோட்டில் வந்து நம்ம ஈகோவை காட்டவே கூடாது, ரோட்டில் வந்து கோவத்தை காட்டக்கூடாது, ரோட்டில் வந்து விருப்பை காட்டக்கூடாது, ரோட்டில் வந்து அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நிறைய உணர்ச்சிகள் வந்து நம்ம சாலையில் காட்டவே கூடாது. அதே மாதிரி நம்ம ரோட்டில் இப்போ ஒரு ரோடு கிராஸ் பண்ண வெயிட் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், எதிர்க்க அந்த ரோட்டில் வர வண்டி திடீர்னு லைட்டை போடுவாங்க. லைட்டை போட்டாலும் நம்ம நிற்கணும், ஏன்னா அவங்க அதுக்கு நமக்கு சிக்னல் கொடுக்குறாங்க, வேகமாக வராங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு சிக்னல் தராங்க. நீ என்னடா லைட்டை போடுறது, நான் இப்படி தானே போவோம்னு சொல்லி குறுக்க போனீங்கன்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதனால் மற்ற டிரைவரும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும், அப்போ தான் நம்ம வந்து சேஃப்டியாக வண்டி ஓட்ட முடியும். இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுற நிறைய முக்கியமான சில டிப்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம 95% நமக்கு வரக்கூடிய ஆக்சிடென்ட் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இதையும் மீறி நமக்கு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அது நம்மளுடைய தலை விதின்னு சொல்லி தான் சொல்லணும், வேறு அது நடந்தே தீரும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு விதியை மதியால் வெல்ல முடியுன்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ ஏதாவது சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.